திமுக ஆட்சியில் நேர்மையான அதிகாரிகளுக்கு மதிப்பில்லை என அதிமுக பொதுச் செயலாளரும் எதிர்க்கட்சித் தலைவருமான எடப்பாடி பழனிசாமி குற்றம் சாட்டியுள்ளார். மக்களை காப்போம், தமிழகத்தை மீட்போம் என்ற பிரச்சாரத்தின் ஒரு பகுதியாக மயிலாடுதுறை சின்னக்கடை வீதியில் திறந்தவெளி வாகனத்தில் நின்றவாறு மக்கள் மத்தியில் அவர் உரையாற்றினார். அப்போது மக்கள் செல்வாக்கை இழந்த திமுகவிற்கு தோல்வி பயம் வந்துவிட்டது என்றார். இந்தியாவிலிருந்து மன்னராட்சி அறவே அகற்றப்பட்ட போதிலும் மீண்டும் மன்னராட்சியை, அதாவது வாரிசு அரசியலை கொண்டு வரவே முதலமைச்சர் துடிப்பதாக எடப்பாடி பழனிசாமி குறை கூறினார். இந்த ஆட்சியில் மளிகை பொருட்கள் முதல் கட்டுமான பொருட்கள் வரை அனைத்தும் விலை உயர்ந்துள்ளது என்று குறிப்பிட்ட எடப்பாடி பழனிசாமி, ஆனால் எதை பற்றியும் கவலைப்படாதவராக முதலமைச்சர் இருப்பதாகவும் விமர்சித்தார். திமுக ஆட்சியில நேர்மையான அதிகாரிகள வேலை இல்லை. திமுக யார் ஜாலரா போடுறா, யார் தப்பு கட்டா, அவங்கதான் முக்கியத்துவம். அது அமைச்சரா இருந்தாலும் சரி, அதிகாரம் இருந்தாலும் சரி, எல்லாம் ஒண்ணுதான். இங்க ஒரு டிஎஸ்பி இருந்தார், நேர்மையான அதிகாரி. அப்புறம் அவர் நேர்மையா இந்த கள்ளச்சாரம் விற்கிறது, திருத்தணம் விற்கிறது, அதுக்கெல்லாம் 1700 வழக்குகள் பதிவு செஞ்சிருக்காங்க. இப்படி நூற்றுக்கணக்கான குற்றவாளியை கைது செஞ்சிருக்காங்க. இன்றைக்கு இந்த ஸ்டாலினுடைய அரசாங்கம் இந்த நேர்மையா டிஎஸ்பி வாக்கத்தை பிடிக்கிட்டாங்க, பிடிக்கிட்டாங்க. போதைப் பொருள் ஒழிப்புகிறார், கள்ள மது ஒழிக்கிற எப்படி ஒழிக்க முடியும்? இப்படி நேர்மையான அதிகாரிகள் இப்படி கேவலப்படுத்தி அசிங்கப்படுத்தினா அவங்க எப்படி மக்கள் பணி செய்வாங்க? மக்களை எப்படி பாதுகாப்பாங்க? நாட்டை எப்படி பாதுகாப்பாங்க?